ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி ரீஸ்டாக் vlog பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி கருவேப்பிலைலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வீட்டுக்கார்ட்ட கொடுத்துட்டு க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லி வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிகளை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்கு என் பையன் நடக்க ஆரம்பித்தானோ அன்னையிலேருந்து எந்த பொருளையுமே கீழே வைக்க முடியலை. அதில் மெயின் ஒன்று வெங்காயம், உருளைக்கிழங்கு. அந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கும், அங்கே சுத்தமாக வைக்க முடியலை. அதனாலே அதுக்குன்னு ஒரு பேஸ்கெட்டில் போட்டு மேலே வச்சிடுறது. இதுக்கு இடையில என் பையன் அழுது ஸ்நாக்ஸ் கேட்டானா அவனுக்காக ட்ராகன் ஃப்ரூட் கட் பண்ணி கொடுத்தேன். அந்த ட்ராகன் ஃப்ரூட் நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி சென்ட் ஸ்மெல் அடிச்சிச்சு. ஏன்னு தெரில. உங்களுக்கு இது மாதிரி நடந்தால் கம்பெனியில் சொல்லிட்டு போங்க. வாழைப்பழம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க, அவ்வளோ வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு அடுத்து பாயசம் போட்டுற வேண்டியதான்ற மாதிரி நம்ம பேன் கேக்கை போட்டுற வேண்டியதான். இவ்வளோ வாழைப்பழத்தை வச்சுட்டு அப்புறம் அடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸை வச்சு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஓட்டிடுவேன். கொஞ்சம் போன வாரம் வாங்கினது கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணிப்பேன். இந்த கண்டெய்னரில் போடுறது கொஞ்ச நாள் அதோட செல்ஃப் லைஃப் நல்லா இருக்குங்க, வேஸ்ட்டாக போக மாட்டேது. வெஜிடபிள்ஸ்லாம் கவரில் போட்டால் கூட அழுகி போயிடும். இந்த டப்பாவில் போட்டு வைக்கிறது நல்லாயிருக்கு. இது வாங்கி ரொம்ப நாளாச்சு, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இதுதான் யூஸ் பண்ணிக்கிறது. அப்புறம் கத்திரிக்காய் மாதிரி ஒரு பெரிய கத்திரிக்காய் வாங்கிட்டு வந்தாங்க. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ரீல்ஸில் பார்த்துருக்கேன். இதை வச்சு என்னமோ ஃபிஷ் ஃப்ரை மாதிரி வறுப்பாங்க, அதான் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.